Hi friends. இன்னைக்கு வீடியோல வாட்ஸ்அப் ஹேக், எஃபி ஹேக் இதெல்லாம் பத்தி பேசலாம். நிறைய யூடியூபர்ஸ் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்றது எப்படி, அடுத்தவங்க டீடைல்ஸை பார்க்கறது எப்படி, அது போல எஃபி ஹேக் பண்றது எப்படி போல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா நம்மளால அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஹேக், எஃபி ஹேக் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு லிங்கை கொடுத்து அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி தான் நான் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் காமிச்சு உங்களையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. உண்மையாக அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணா நீங்களும் ஹேக் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுது அப்படின்னா அடுத்தவங்க டீடைல்ஸை உங்களுக்கு காமிக்கிற மாதிரியே உங்க டீடைல்ஸும் அது எடுத்துக்கும். இதே டீடைல்ஸை அடுத்தவங்களுக்கு காமிக்கவும் வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை உருவாக்குனவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல கைதேர்ந்த ஆள் தான் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிருப்பான். நல்ல தெரிஞ்ச வாட்ஸ்அப் பத்தி, கோடிங் பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் மட்டும் தான் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிருக்க முடியும். அப்படி கிரியேட் பண்ற ஒரு ஆள் ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை இலவசமா அப்படியே தூக்கி தந்துருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதனால இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கம்பெனி, $multi-billion கம்பெனி. அவங்ககிட்ட எவ்வளவு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும், அவங்க கையில எவ்வளவு ஹேக்கர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் பத்தி யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது $multi-billion கம்பெனியோட ஒரு வெப்சைட்டை இல்லைன்னா அவங்களோட ஒரு அப்ளிகேஷனை ஹேக் பண்றத ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னா அவங்க அவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்து என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால நிறைய பேர் போடுற வாட்ஸ்அப் ஹேக்கிங் அந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பா நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அடுத்தவங்க டீடைல்ஸை பார்க்கணும், அடுத்தவங்க டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும், அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வீடியோ தேடுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோக்களை நம்புறாங்க. அப்படி நம்பி அவங்க பண்ற வேலையால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் தேடினாங்களோ, யார் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களோட டேட்டாவை மத்தவங்க கிட்ட இழந்துட்டு நிக்காங்க அப்படின்றதான் உண்மை. வாட்ஸ்அப்ல பண்ண முடிகிற ஒரே விஷயம், நீங்க ஒருத்தரோட வாட்ஸ்அப்பை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட QR கோடை ஸ்கேன் பண்ணணும். இது அன்அபிஷியல் கிடையாது, அபிஷியல் தான். இதை வாட்ஸ்அப்பே அறிமுகப்படுத்துறாங்க பிசிக்காக. பிசில என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் வெப்ல போயிட்டு அதே மாதிரி பிசிலையும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலையும் பிசியும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி உங்களால பிசில இருந்து மெசேஜ் எல்லாம் வாசிக்க முடியும். இதே மெத்தடை மாத்தி அப்படியே ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அது மூலியமா மத்தவங்க வாட்ஸ்அப்பை ஸ்கேன் பண்ணி உங்களால அடுத்தவங்க டீடைல்ஸ் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் கூட நீங்க யார் டீடைல் பாக்குறீங்களோ அவங்களுக்கு மேலேயே காமிச்சிட்டு இருக்கும் சைன் அவுட் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரீயாவே லாக் அவுட் பண்ணிக்க முடியும். அதனால வாட்ஸ்அப் ஹேக் பண்றோம் அப்படின்னா அதனால இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அவங்களோட ஸ்கேன் பண்றேன் என்னால ஹேக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நம்பாதீங்க. அது உண்மையா அபிஷியல் தான். பிசிக்கு யூஸ் பண்ணக்கூடியதை அப்படியே மொபைலுக்காக ஒரு சிலர் மாத்தி இந்த மாதிரி ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹேக் பண்றோம், மத்தவங்க டீடைல் எடுக்கிறோம், மத்தவங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்மளோட டீடைல்ஸை நம்ம இழந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க போடுற வீடியோவை நம்பியும் அந்த அப்ளிகேஷன் நம்பியும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. எல்லாமே நல்ல அப்ளிகேஷனும் கிடையாது, எல்லாமே கெட்ட அப்ளிகேஷனும் சொல்லிட முடியாது. அதனால எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி ஒரு அட்டைக்கு 2 டைம் நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அது ஒரு நல்ல அப்ளிகேஷன், ஜென்யூனான அப்ளிகேஷனா தான் இருக்குமா, இந்த அப்ளிகேஷனை நம்பி இன்ஸ்டால் பண்ணலாமா போல எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு பண்ணுங்க. கூடவே நீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னோன் சோர்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஏபிகே ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணாம பிளே ஸ்டோர்ல இருந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். பிளே ஸ்டோர்லயே நிறைய அப்ளிகேஷன் உங்களோட டீடைலா மற்றவங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கு, மற்ற நாட்டுக்கு வித்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறையவே நம்மளால நியூஸ் பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி ஒரு சில அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்தே ரிமூவ் பண்ணாங்க. நிறைய செக்யூரிட்டி பார்த்து அதுல அலோவ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் நடக்கும்போது வெளியே இருந்து டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன வேலைகள்லாம் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உங்க டீடைல்ஸ் எடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா உங்க டீடைல்ஸால நிறைய விஷயம் பண்ண முடியும். அதை பத்தி நாம இன்னொரு வீடியோல பேசலாம். நம்ம சேனல்ல உங்க மொபைல் ஹேக் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோவும் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இனியாவது வாட்ஸ்அப் ஹேக் பண்றேன் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாத அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்க உங்க டேட்டாவை இழந்துட வேண்டாம் அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள். இந்த மாதிரி நல்ல செய்தியா ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக இந்த வீடியோவை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பத்தின வேற எதுவும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவேன்.